அன்பிற்கினிய நண்பர்களே, படித்ததில் பிடித்த சிறுகதை வரிசையிலே அநாகத நாதம் என்ற சிறுகதையை படித்து வருகிறோம். இதை எழுதியவர் செந்தில் ஜெகநாதன். இன்றைக்கு 3வது பகுதியை படிக்கவிருக்கிறோம். சென்ற பகுதிகளில் நம்முடைய கதாநாயகன் சாமிநாதன் கஷ்டப்பட்டு நாதஸ்வரம் கற்றுக்கொண்டிருக்கும் சுகானுபவங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சி குருவிடம் கிடைத்த அனுபவங்களும் வயதின் ஏற்றமும் அவனை உந்தி தள்ள அவ்வப்போது தன்னுணர்வு பெற்றவனாக வீட்டில் இருக்கும் நாதஸ்வரத்தை எடுத்து அன்று குருநாதர் வாசித்த ராகத்தை முயன்று பார்ப்பான். ஆனால் அக்கம் பக்கத்தினில் பெரும்பாலானோர் வைத்தியக்காரர்தான் என்பதால் அவன் வாசிக்க ஆரம்பித்ததுமே கேட்பவர்கள் முகம் சுளித்து அந்த ஒலியை சகிக்க முடியாமல் காதுகளை பொத்திக் கொள்வார். அப்பம் பேரை கொலை பண்ணுறதுக்காகவே நாதஸ்வரத்தை கையில் எடுத்திருக்கான் என அவன் காது படும்படியாக தெருவில் நடந்து போகும்போது பகிரங்கமாக திட்டுகிறார். கீர்த்தனைகளும் ராகங்களும் மனதில் இருந்தாலும் கைக்கு வரவில்லையே என்ற ஏக்கம் குளவியாகி அவனுடைய மனதை கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போதெல்லாம் ஐயோ, நான் ஏன் பிறந்தேனோ, எனக்கு எதுவுமே சரியாக வரமாட்டுதே என்று உள்ளுக்குள் புழுங்கி அழுகிறான். பல சமயங்களில் நாதஸ்வரத்தை வாசிக்க கையில் எடுத்தாலே மணிக்கட்டுகள் நடுங்க ஆரம்பித்தது. கரங்கள் அசைவே கொடுக்காமல் மரத்து போவதை போல உணர்ந்தான். சட்ஜத்திலிருந்து ரிஷபத்துக்கு விரல்கள் நகராமல் துளைகளின் மீது ஒன்றோடொன்று இணைத்து கட்டப்பட்டதைப் போல கிடக்கின்றன. அவனுக்கு ஒரு வரியை சுதியோடு வாசிப்பதே ஓடும் குதிரையின் மேல் நின்று கொண்டு சவாரி செய்வதைப் போல் இருந்தது. தெருக்காரர்களின் நகைப்புக்கு பயந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு காளி கோயிலுக்கு போய் அதிகாலையிலேயே பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். விடுவதற்கு முன் சென்று வாசிக்க தொடங்கி ஊர் துயில் கலையும் முன்னே வீட்டுக்கு வந்து விடுவான். ஓரளவிற்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டு குருநாதரிடம் ராகங்கள் குறித்தும் நுணுக்கங்கள் குறித்தும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான். வைத்திக்கு அவன் கேட்பது ஆச்சரியமாக இருந்தாலும் அவனது கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். சில நாட்களில் அவரே அவன் கையில் வாத்தியத்தை கொடுத்து வாசிக்கவும் சொன்னார். நடுங்கும் கரங்களில் அனலாய் உருளும் நாதஸ்வரத்தை விரல்களே மனமாகி அழுந்த பற்றி கொண்டு வாசிப்பான். பிழையாக அவன் வாசித்த இடங்களை வைத்தி சுட்டி காட்டுவார். பிறகு திரும்பி வாசிக்க செய்வார். நாளடைவில் ஓரளவுக்கு சமாளித்து வாசிக்க முடியும் என்ற நிலைக்கு வந்திருந்தான் சாமிநாதன். ஐப்பசி மாத உற்சவத்தில் சுவாமி ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. 2வது நாதஸ்வரமாக சாமிநாதனையே வாசிக்க சொல்லியிருந்தார் வைத்தி. அன்றைக்கு அச்சமும் ஆனந்தமுமாக சாமிநாதனை ஒருங்கே அணைத்து கொண்டிருந்தனர். தெற்கு வீதியில் ஊர்வலம் நுழைந்தது. முன்னாள் கலெக்டரும் இந்நாள் கோவில் காரியதரிசியுமான முக்கியஸ்தரின் வீட்டின் முன் தீப ஆராதனைக்காக சுவாமி வாகனம் நின்றது. தவில்காரர் கோரையை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆபேரி ராகத்தில் நகுமோமும் வாசிக்கலாம் என சாமிநாதனிடம் சொல்லி வைத்திருந்தார் வைத்தி. தவில்காரர் நடை வாசித்து நாதஸ்வரத்திற்கு எடுத்து கொடுக்கும் இடத்தில் வைத்தி நாதஸ்வரத்தை வாயில் வைத்து வாசிக்க எத்தனிக்கும் போதே சாமிநாதன் அவரை முந்திக் கொண்டு வாசிக்க தொடங்கிவிட்டான். வைத்தி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவனுடன் சேர்ந்து வாசித்தார். ஒற்றையடி பாதையில் ஓட்டத் தெரியாதவன் அருகில் சைக்கிள் ஓட்டுவதைப் போல மிக கவனமாக அவர் சரி செய்து வாசித்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென சாமிநாதனின் சாதஸ்வர சுதி தாறுமாறாக விலகியோடி அடிபட்ட வலி தாங்க முடியாத மயிலின் அகவலாக அவசரமாக கேட்கத் தொடங்கிவிட்டது. காரியதரிசி தன்னை மீறி சிரிக்க ஒற்றை வடியின் தீப்பொறி சரவெடியை பற்ற வைத்தது போல சுற்றியிருந்த கூட்டமும் அதிரச் சிரித்தது. சாமிநாதன் மேலும் கைகள் நடுங்கி பூனை அழுவதைப் போல விட்டு விட்டு வாசித்துக் கொண்டிருந்தான். வைத்தியநாத சாமிக்கு உடலிலிருந்து மொத்த குருதியும் மண்டைக்கு ஏறிவிட்டது. தன் கையை ஓங்கி அவன் கையில் இருந்த வாத்தியத்தை வெடுக்கென தட்டிவிட்டார். சீவாளி மோவாயில் இடிக்க வலி தாங்காமல் முகத்தை பிடித்தான் சாமிநாதன். நாதஸ்வரம் வேறு பொத்தென்று கீழே விழுந்து விட்டது.
வெறி வந்தவரைப் போல வைத்தி அவனை சரமாரியாக தாக்கத் தொடங்கினார். கூட்டத்தினர் அவர்களுக்கு இடையே புகுந்து விலக்கி விட்டனர். வைத்திக்கு மூச்சு வாங்கியது. அவரது மூச்சு சத்தத்தை விட வேகமாக சாமிநாதன் மூச்சு சத்தம் கேட்டது. அதை கேட்டு மேலும் கொதிப்படைந்தவராக ஓடிச் சென்று அவனை எட்டி உதைத்தார் வைத்தி. நீ எல்லாம் உண்மையிலேயே ஒரு வாத்தியக்காரனுக்கு பிறந்தவனாடா கம்மநாட்டி பேல என்று ஆவேசமாக அவனை நோக்கி ஓடினார். அவருக்கு அவன் அபஸ்வரமாக வாசித்ததை காட்டிலும் தன் கண்ணசைவுக்கு முன்னரே வாசித்து ஆரம்பித்து விட்டானே என்ற கோபம்தான் அதிகமாக இருந்தது. கூட்டத்தினர் வந்து விளக்க பார்த்ததும் வைத்திக்கு ஆவேசம் குறையவில்லை. இன்னும் 2 உதைகள் விட்ட பிறகே அவர் கால்கள் நிலத்தில் ஊண்டின. அவன் தடுமாறி விழப்போன போது அவனது வேட்டி வேறு அவிழ்ந்து கீழே சரிந்தது. கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதை அவன் இடுப்பில் சுற்றி கட்டிவிட்டார். சாமிநாதனுக்கு உடம்பில் இருந்த மொத்த இரத்தமும் சுண்டியதைப் போல ஆகிவிட்டது. சுற்றியுள்ள எல்லோர் கண்களிலும் அவன் காயத்துடனும் அவமானத்துடனும் நிற்க முடியாமல் நின்று கொண்டிருந்தான். ஏதோ நினைவுக்கு வர கீழே கிடந்த அந்த நாதஸ்வரத்தை பார்த்தான். மண் ஒட்டி கீழே கிடந்த நாதஸ்வரத்தை பார்க்கும்போது அவன் தன் அப்பாவை யாரோ அடித்து தெருவில் போட்டதைப் போல உணர்ந்தான். பதறி ஓடிப்போய் நாதஸ்வரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மார்பில் அணைத்து கொண்டான் என்ற நிலையிலே இன்றைய கதையை முடிக்கிறேன். எஞ்சி அவன் அடுத்த எதிர்வினை என்ன என்பதை அறிவதற்கு நாளை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். சிறுகதை வரிசையிலே